இன்னைக்கு ஆகஸ்ட் 14, நாளைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்ச தினம். கேட்டா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கான்னு கேட்டா, இன்னும் அது டவுட்ல தான் இருக்கு. ஏன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ். ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து நம்ம நாட்டுல வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. அவரை நம்ம கண்ட்ரியில அனுப்பியதுனால நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கு. பிளாக் ஹோஸ்டிங் பண்றோம். அ நெறைய நெறைய புரோகிராம்ஸ். ஆனா உண்மையில நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கா? இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் போயிடுச்சா நம்ம நாட்டிலிருந்து? எல்லாம் கிளம்பி போயாச்சா? நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து இந்தியன் அ இந்தியன் மக்கள் வந்து நம்ம நாடுடைய மக்கள் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ்களை பயன்படுத்துறாரா? அப்படியே கேள்வி கேட்டா இப்பவும் இல்ல. ஒரு 50% ஒரு 60, 60, 50, 60, 70% ப்ராடக்ட் இப்பவும் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் ப்ராடக்ட்ஸ் தான். அது நீங்க காஸ்மெட்டிக்ஸ் எடுத்தாலும், சோப் எடுத்தாலும், டீ பவுடர் எடுத்தாலும், டெக்ஸ்டைல்ஸ் எடுத்தாலும், செப்பல் எடுத்தாலும், பேக் எடுத்தாலும், எது வந்து எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 60, 70% ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மல்டிநேஷனல் குட்ஸ். ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில தான் மேனுஃபேக்சர் ஆகுறது. இதே வந்து கொண்டு போய் கொடுக்கிறது இந்தியக்காரன் தான். வியாபாரம் பண்றது இந்தியக்காரன் தான். இதோட டாக்ஸ் வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் தான் எடுக்கிறேன். ஆனா இதோட இடையில வந்து புராஃபிட், அதில வர்ற லாபம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார். அதனால என்ன ஆச்சு? நம்ம பொருளாதாரம், our financial condition or the economics of our country is getting imbalanced. நம்ம நாட்டிலிருந்து நிறைய பணம் வெளியில போயிட்டு இருக்கு. Lot of money is being pumped out of our country. நம்ம நாட்டில வேலை பண்ணினா வேலைக்கு சம்பளம் சேலரி கொடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல. அதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நம்ம படிச்சு ஒரு நல்ல லெவல்ல வந்தா பசங்களுக்கு வந்து இந்தியால வேலை கிடைச்சாலும் அது கரெக்டான சேலரி கொடுக்கிற அளவுக்கு இங்க பொருளாதாரம் இல்ல. The financial instability or imbalances. அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன? என்ன பண்ணலாம்? ஜப்பான் கவர்ன்மெண்ட் டிசிஷன் எடுத்தாச்சு. ஜப்பான் கவர்ன்மெண்ட் வந்து அவர் வந்து ஜப்பானீஸ் ப்ராடக்ட் வந்து பிரையாரிட்டி கொடுக்கிறார். அமெரிக்கன்ஸ் டிசிஷன் எடுத்தாச்சு. அமெரிக்கால எந்த பிரசிடென்ட் வந்தாலும் அவர் சொல்லுவாங்க, "வி வில் யூஸ் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்." அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் முடிவு எடுத்தாச்சு. நிறைய கண்ட்ரீஸ், உலகத்துல நிறைய கண்ட்ரீஸ் வந்து அவருடைய சைனா வந்து எப்பவே எடுத்தாச்சு. அவர் வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அலோவ் பண்ணல. அவர் வந்து டிரான்ஸ் கம்பெனிஸ் அலோவ் பண்ணிட்டு இருக்கு. டிரான்ஸ் கம்பெனிஸ், அதாவது நீங்க என்னோட நாட்டுல ₹10 வித்தா நான் உங்கள நாட்டிலும் ₹10 விக்கும். தட் இஸ் கால்ட் டிரான்ஸ் கம்பெனிஸ். நீங்க என்னோட நாட்டுல வந்து வியாபாரம் பண்ணுங்க. பட் நீங்க எவ்வளவு பண்றியோ அந்த அந்த அளவுக்கு நான் வியாபாரம் உங்கள நாட்டுல பண்ணும். அப்ப என்ன ஆகும்? அந்த பேலன்ஸ், பைனான்சியல் பேலன்ஸ் வரும். ஆனா அவர்கிட்ட காம்பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால என்னாச்சு? சைனா வந்து எக்கனாமிக்கலி பயங்கரமா பெருசா வளர்ந்து போயிட்டு. சிமிலர்லி நமக்கு இந்தியாவிலும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். If our country has to be financially, you know, எக்கனாமிக்கலி க்ரோ ஆகணும் அப்படி இருந்தா, அதுக்கு அதுக்கு வந்து ஆர்சிஎம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இட் வில் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஆர்சிஎம் இஸ் 100% இந்தியன் கம்பெனி. நம்முடைய ப்ராடக்ட்ஸ் எது எடுத்தாலும் ஆர்சிஎம்ல இருக்கிற அத்தனை ப்ராடக்ட், அத்தனை பொருளும் இந்தியாவில மேனுஃபேக்சர் ஆகுது. இந்தியாவில என்னது வியாபாரம் ஆகுது. அது பயன்படுத்துற ஆட்களுக்கு அதோட ப்ராஃபிட் டிவைட் ஆகுது. டாக்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் கிடைக்குது. எப்படி நீங்க பார்த்தாலும் ஆர்சிஎம் மூலமா நம்ம இந்தியாவுக்கு ப்ராஃபிட் தான். அது மட்டும் இல்ல, நாட் ஒன்லி ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டை வந்து இதுல யாரெல்லாம் இன்வால்வ் பண்றாங்களோ அவர்கள் வந்து அந்த ப்ராஃபிட்டை டிவைட் பண்றாங்க. இப்போ ஒரு ₹100 ப்ராஃபிட் வந்தா ஒரு 70, 80% ஆஃப் த ப்ராஃபிட் இந்த கன்சியூமருடைய இடையில ப்ராஃபிட் டிவைட் பண்றாங்க. யார் இதுல லாயலா நின்று லாயல் கன்சியூமரா நிக்கிறாங்களோ அவருக்கு வந்து ராயல்ட்டியா கொடுக்கிறாரு, டெக்னிக்கல் அச்சீவரா கொடுக்கிறாரு, பேமெண்ட் ஃப்ரீ ப்ராடக்ட் மூலமா கொடுக்கிறாரு. பியூசி கமிஷன் யார் ஆர்சிஎம் உடைய அவுட்லெட் ஓபன் பண்றாங்களோ அவருக்கு வந்து பிக்கப் சென்டர் ஆர்சிஎம் அவுட்லெட் கமிஷன் கொடுக்கிறாரு, டிஸ்கவுண்ட் கொடுக்கிறாரு.
we need not pay the MRP கொடுக்க அவசியம் இல்லை. அவருக்கு நமக்கு வந்து ஸ்பாட் டிஸ்கவுண்ட், PV commission, revenue sharing through, we get, PV commission, every product, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் PV இருக்கு, purchase value, அதில் வந்து நமக்கு percentage of commission 2% to 22%, அதுக்கப்புறம் அந்த ராயல்டி கொடுக்கிறாரு, டெக்னிக்கல் கமிஷன் கொடுக்கிறாரு, அப் டு டைமண்ட். RCMல வந்து 1 கோடி, more than 1 crore per month வருமானத்தை எடுக்கிற RCM leaders RCMல இருக்கு. That is a kind of potential in RCM. ரைட்? அப்போ நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு பிபிடி நான் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா? செக் பண்றேன். எஸ், இருக்கு. ஓகே. ஷோ ஆர்சிஎம் வந்து குரோவா போயிட்டே இருக்கு. 25 இயர்ஸ் நம்ம ஆர்சிஎம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம இந்தியால ரொம்ப கம்மி இல்லன்னு கூட சொல்லலாம். 25 லாங் சக்சஸ்ஃபுல் இயர்ஸ். ஆர்சிஎம் ஸ்டார்ட் ஆகும்போது 2000 ஆர்சிஎம் ஸ்டார்ட் ஆகும்போது ஆர்சிஎம் ஒரே ஒரு பேண்டமிஸ் மட்டும் இருந்தது. இப்ப அது வளர்ந்து வளர்ந்து 4500க்கு மேல பொருள் போயிருக்கு. 4500க்கு மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வெறும் ஒரு பேண்ட் பீஸை வச்சு, வெறும் ஒரு ஷர்ட் பீஸை வச்சு ஆர்சிஎம்ல பெரிய பெரிய வெற்றி அடிச்ச ஆட்கள் இருக்கு. 50,000, 1,00,000 எல்லாம் வருமானம் வாங்கிய ஆட்கள் இருக்கு ஆர்சிஎம்ல. ஜஸ்ட் வித் ஒன் பேண்ட் பீஸ், ஒன் ஷர்ட் பீஸ். வேற எந்த ப்ராடக்டும் ஆர்சிஎம்ல இல்ல. எப்போ? 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்சிஜி ஒன்னொன்னா ஆட் ஆயிடுச்சு, நியூட்ரி சார்ஜ் ஆட் ஆயிடுச்சு, கீசோல் ஆட் ஆயிடுச்சு, எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் உரங்கள் ஆட் ஆயிடுச்சு, பேக் ஆட் ஆயிடுச்சு, செப்பல் ஆட் ஆயிடுச்சு, ஸ்டேஷனரி ஆட் ஆயிருக்கு. அப்படியும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்சிஎம்ல ஆட் ஆகி போயிட்டே இருக்கு. இப்பவும் வந்து புது புது பொருள்கள் ஆர்சிஎம்ல ஆட் ஆகி போயிட்டே இருக்கு. இப்ப நிக்குமா? இல்ல. 4500ல எல்லா ப்ராடக்ட்ஸ் கவர் ஆயிடுச்சா? இல்ல. இன்னும் போக போக பெரிய நிறைய லாங் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்னும் ஆர்சிஎம்ல ஆட் ஆகி போயிட்டே இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல ஆர்சிஎம்ல மினிமம் ஒரு 10,000-15,000 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். 10 to 15,000 ப்ராடக்ட்ஸ் கூட மேல ஆர்சிஎம்ல போகும். ஆர்சிஎம் வளர்ந்துட்டே இருக்கு. ஸ்டார்ட் ஆனப்போ ஒரே ஒரு ஃபேக்டரி, இப்ப 140க்கு மேல ஃபேக்டரி ஆர்சிஎம் வச்சிருக்கு. more than 140 factories. நீங்க ஆர்சிஎமோட ஹெட் ஆபீஸ்க்குள்ள வந்தா ஒரு 18 ஃபேக்டரி நீங்க ஆர்சிஎமோட ஹெட் ஆபீஸ்க்குள்ள நீங்க பார்க்கலாம். ஆர்சிஎம் ஹெட் ஆபீஸ் எவ்வளவு பெருசு. அந்த ஹெட் ஆபீஸ்க்குள்ள நீங்க நியர்லி ஒரு 20 ஃபேக்டரிஸ் ஆர்சிஎம் ஹெட் ஆபீஸ்க்குள்ள நீங்க பார்க்கலாம். கோதம்பு மில்ல பார்க்கலாம், கோதம்பு எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது நீங்க பார்க்கலாம், பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பார்க்கலாம், ஹெல்த் கார்டு ஆயில், நம்ம ரைஸ் பிரான் ஆயில் மேனுஃபேக்சரிங் நீங்க பார்க்கலாம், எஃப்எம்சிஜில வந்து சோப்பு ப்ரொடக்ஷன் நீங்க பார்க்கலாம், டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் பார்க்கலாம், டீ பிளெண்டிங் நீங்க பார்க்கலாம். ஒரு 18-20 ஃபேக்டரி ஆர்சிஎம் ஹெட் ஆபீஸ்க்கு உள்ளே இருக்கு. ஆர்சிஎம் வளர்ந்து வளர்ந்து இந்தியாவில் ஆர்சிஎம் இஸ் த லார்ஜஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆஃப் இந்தியா. ஆட்களுடைய எண்ணத்தில் மட்டும் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல் ஓவர் இந்தியா ஆர்சிஎம்க்கு கோடவுன் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா நீங்க எங்க போய் பார்த்தாலும் ஆர்சிஎம்க்கு கோடவுன் வச்சிருக்கு. ஆர்சிஎம் கோடவுன் வச்சிருக்கு. கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற பொருளை வந்து ஓரோ ஸ்டேட்லும் கொண்டு வந்து இந்த கோடவுன்ல ஸ்டாக் பண்றாரு. அந்த கோடவுன் வந்து கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணி பில்டிங் கட்டி அங்க பொருளை ஸ்டாக் பண்றாரு. அப்ப நம்ம ஆர்சிஎம் எத்தனை பெருசா வளர்ந்து போயிட்டு இருக்கு. பிகெஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆஃப் இந்தியா. நமக்கு இந்த கம்பெனியில அசோசியேட் பண்ணணும் அப்படி இருந்தா நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? நான் ₹1 கூட ஆர்சிஎம்ல இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையே இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி, இந்தியாஸ் பிகெஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆர்சிஎம்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எத்தனை லட்சம் ரூபாய் வேணும்னாலும் நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். so many lakhs of rupees நீங்க ஆர்சிஎம் மூலமா சம்பாதிக்கலாம். இந்த 25 வருஷத்துல
ஆர்சிஎம் வளர்ந்து வளர்ந்து போற இந்த ஒரு டைம்ல நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி இந்த 25th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பெரிய செலிப்ரேஷன் வந்து 5 இடத்துல பண்றேன். 5 cities பிக் செலிப்ரேஷன், ஹியூஜ் செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷன்ல நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து வரணும். எங்க நடக்குது? சவுத் இந்தியால வந்து 2 அக்டோபர் எர்ணாகுளத்தில் நடக்கும். எர்ணாகுளத்தில் நடக்கும், ரைட்? அந்த செலிப்ரேஷன்ல யாருக்கெல்லாம் ரெகக்னிஷன் கிடைக்கும் நான் சொல்றேன். எப்போ இந்த ரூபாந்தரணி யாத்திரை ஸ்டார்ட் ஆகுது? 16th and 17th செப்டம்பர் பில்வாரா ராஜஸ்தானில் இருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே அந்த ரதம், ஒரு ரதம் இருக்கும், ரதம் தேரு. அந்த தேரை வந்து ஆர்சிஎம் உடைய டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அதுல வந்து கோர் லீடர்ஸ், பின்னாடி வந்து காரு, முன்னாடி காரு, அப்படியே நிறைய வெஹிக்கிள்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் வெஹிக்கிளை வச்சு இந்த தேரு வந்து இந்தியால 17,000 கிலோமீட்டர், 17,000 கிலோமீட்டர்ஸ் அந்த தேரு வந்து இந்தியால சுத்தி அது ரிட்டர்ன் பில்வாராயில போய் சேரும். எங்கேருந்து ஆரம்பிக்கும்? எப்ப ஆரம்பிக்கும்? 16, 17 செப்டம்பர். நீங்க இந்த டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க இந்த ரத யாத்திரை, இந்த தேர்ல நீங்களும் பங்கு சேரணும் அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க சேர்ந்துக்கலாம். நீங்க இந்த பில்வாரா ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். லேக்ஸ் டுகெதர் பீப்புள் பில்வாராயில் போய் சேர்றாரு 16, 17. ஏன்னா RCM is celebrating 25 years of success. 25 years வெற்றி, சக்சஸ். அந்த சக்சஸ்ல நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த சக்சஸை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். 16, 17 பில்வாராயில இருந்து ஆரம்பிச்சு 2 அக்டோபர் அது எர்ணாகுளத்தில் வந்து சேரும். அது அப்படியே பில்வாராயில இருந்து ஆரம்பிச்சு குஜராத் வயா போய் மகாராஷ்டிரா த்ரூ போய் மகாராஷ்டிரால இருந்து ஹுப்ளியில வந்து பெலகாமில வந்து அது அப்படியே மங்களூர்ல வந்து, ரைட்? எப்போ வந்து மங்களூர்ல சேரும்? 29th மங்களூர்ல வரும், 29th, 30th வந்து கண்ணூர்ல வரும், 3rd வந்து திண்டிகல்ல வரும், 4th ஈரோடுல வரும், 6th வந்து சென்னையில ரீச் ஆகும். இந்த டேட்ஸ் எல்லாம் நீங்க தயவு செய்து நீங்க நோட் பண்ணுங்க. ப்ளீஸ் நோட் டவுன் த டேட்ஸ். 3ஆம் தேதி எர்ணாகுளம் மீட்டிங், எர்ணாகுளம் பிக் ஃபங்க்ஷன் 2 அக்டோபர். அது முடிச்சு 3rd அக்டோபர் திண்டிகல்ல வரும், 3rd அக்டோபர். 4th அக்டோபர் ஈரோடு. ஈரோட்ல வந்து நம்ம காமராஜ் சார் பெரிசா பிளான் பண்ணியிருக்கிறார். பெரிஸ் பிக் ப்ரோக்ராம், வெரி பிக் செலிப்ரேஷன். 4th ஈரோடு. என்னென்ன நடக்கும் தெரியுமா? ஈரோட்ல என்னென்ன நடக்கும் தெரியுமா? சார் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து ட்ரீ எல்லாம் பிளான் பண்ணிருக்கு. 100, 200 ட்ரீ வருது, மரத்தோட தைகள். அது வந்து பிளான்டேஷன் நடக்கும், பிளான்டேஷன். அது பிளான்டேஷன் பண்றதுக்கு இந்த பொசிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஆட்களுக்கு எல்லாம் வந்து டிப்போல RCM டி-ஷர்ட் வந்து கிடக்குது. அந்த டி-ஷர்ட் நீங்க கலெக்ட் பண்ணணும். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவருக்கு எல்லாம் வந்து டிப்போல ரூபாந்தரன் யாத்திராவோட டி-ஷர்ட், அதுக்கு 700 800 ருபீஸ் நினைக்கிறேன். இதோட பிரயோஜனம் சொல்றேன். என்ன பிரயோஜனம்? இந்த டி-ஷர்ட் போட்டு நம்ம ஈரோடு சிட்டில வந்து பிளான்டேஷன் பண்ற, பிளட் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ற, அங்க வந்து ஆம்புலன்ஸ் வரும். நீங்க அந்த உங்களுக்கு பிளட் டொனேஷன், நீங்க பிளட் கொடுக்கிற மாதிரி, டொனேட் பண்ற மாதிரி இருந்தா அது ரொம்ப ஆட்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். நிறைய டிசீஸ்டு பர்சன்ஸ் இருக்கு, அவருக்கு பிளட் கிடைக்காம பிரச்சனைகள் இருக்கிற ஆட்களுக்கு இருக்கும். அப்போ நீங்க வந்து பிளட் டொனேட் பண்ணினா இட் இஸ் ஹியூமன் ஹெல்ப். நீங்க ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி, உயிர் போற ஆட்களுக்கு உயிர் கொடுத்த மாதிரி. யூ கேன் கிவ், டொனேட் யுவர் பிளட். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் காமராஜ் சார் பண்றாரு இன் ஈரோடு. அந்த சேம் ஆர்கனைஸ்டு வேல நம்ம எங்க பண்ணிக்கலாம்? வந்து நம்ம திண்டிகல் ஆர்கனைஸ் பண்ணலாம், சென்னையில ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த ட்ரீ வந்து நீங்க ஸ்மால் பிளான்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அங்க வந்து ஒரு 100, 200 டி-ஷர்ட் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணி கொடுத்து we can plan big things. அப்புறம் அந்த ரத்த சிட்டி கிளீனிங், அங்க சுற்றும் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி எல்லாம் கிடக்குது பாருங்க. எல்லாம் வந்து தண்ணியை குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் அங்கே தூக்கி வலிச்சு எரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒரு பேக்ல கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துக்கலாம். சோ சிட்டி கிளீனிங், ஸ்வச் பாரத், கிளீன் இந்தியா.
நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு 100 பேர் 200 பேர் அதுக்கு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் யோகா மாஸ்டர் வர்றாரு. யோகா மாஸ்டர் வந்து யோகா சொல்லி கொடுக்கும். அப்போ அப்போ வந்து இந்த ரத்தம் இந்த தேர் வந்து கொச்சியில இருந்து டிராவல் பண்ணி திண்டிகல்ல போய் திண்டிகல்ல இருந்து ஈரோடுல வந்து நம்ம ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து நிக்கும். அந்த தேர்ல வந்து டிஜிட்டல் இது இருக்கும். எல்இடி வால்ல வச்சிருக்கும். பெரிய ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வச்சிருக்கும். நீங்க அந்த சவுண்ட யூஸ் பண்ணிட்டு நீங்க ஆர்சிஎம் என்னது? ஆர்சிஎம் எப்படி வளருது? ஆர்சிஎம் குள்ள உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுல ஏன் இந்த இந்த ஆர்சிஎம் நம்ம பண்ணணும்? பெண்களுக்கு ஆர்சிஎம் மூலமா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? குழந்தைகளுக்கு ஆர்சிஎம் மூலமா என்ன கிடைக்கும்? ஆட்கள் எதுக்கு ஆர்சிஎம்க்குள்ள வரணும்? ஆர்சிஎம்ல இருந்து என்னென்ன வருமானம் எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் நீங்க அந்த அ அ அந்த தேர்ல இருக்கிற சவுண்ட் சிஸ்டத்த யூஸ் பண்ணிட்டு, நீங்க அங்க சேர்ந்த ஆட்களுக்கெல்லாம் நீங்க சொல்லிக் குடுக்கலாம். அந்த தேர் அங்க வந்து நிக்கும். கோர் லீடர்ஸ் இருக்கும் அதுல. கம்பெனியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் இருக்கும் அந்த தேரோட கூட. நீங்களும் உங்கள லீடர்கள் எல்லாம் சொல்லிட்டு, அந்த கார்ல அந்த தேரோட முன்னாடி, பின்னாடி அ ம கொச்சியிலிருந்தே நீங்க அந்த தேர்ல சேர்ந்துக்கலாம். இட் வில் ஹெல்ப் யூ டு பில்ட் யுவர் பிசினஸ். நாளைக்கு நீங்க மார்க்கெட்ல போகும்போது, பப்ளிக் சோசியல் ஆக்டிவிட்டில நீங்க ஆட்களை பார்க்க போகும்போது, ஆட்கள் வந்து சொல்லும், "எஸ் நான் பார்த்திருக்கேன் சார். நான் அந்த தேர பார்த்தேன். ஆட்கள் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் பண்றது நான் பார்த்தேன். அந்த டீ ஷர்ட்ட போட்டு அந்த சிட்டி எல்லாம் கிளீன் பண்றது நான் பார்த்தேன்." உங்களுக்கு டீம் பில்ட் பண்றது ஈஸியா இருக்கும். இந்த ரத யாத்திரை முடிக்கும்போது. இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் பப்ளிசிட்டி. யூ கேன் ரீச் அவுட் டூ பீப்பிள் ஈசிலி. இந்த இந்த ரூபாந்தரன் யாத்ராவோட டிசைனிங் இந்த மாதிரி பண்ணியது வந்து நம்ம டிசி சப்ராஜி, சௌரப் சப்ரா அவருடைய பசங்கள். டிசி சப்ராஜிய வந்து நம்ம என்ன கூப்பிடுவாங்க? விஷனரி டைரக்டர். வரப்போற காலத்துல ஆர்சிஎம் எங்க போய் நிக்கும்? டைரக்ட் செல்லிங் எல்லாம் இந்தியால நிறைய வந்திருக்கு சார். மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஆனா எந்த கம்பெனியும் இந்தியாவோட மக்களுக்காக வரல. அந்த கம்பெனிக்காரனுக்கு வளர்றதுக்காக கம்பெனிகள் வருது. பயங்கரமான விலைய போட்டு, ஒரு என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் போட்டு, ஆ ஆட்கள் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ண முடியாது. நான் பார்த்திருக்கேன் சார். 10 வருஷமா, 15 வருஷமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கு. ஆனா சொந்தமா ஒரு கார் கூட அவர் கையில வாங்க முடியல. சொந்தமா ஒரு வீடு வைக்க முடியல. எத்தன பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இப்பவும் அலைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து பப்ளிக் யூட்டிலிட்டிக்காக வரல. அதெல்லாம் அந்த கம்பெனிக்காரனுக்கு வளர்றதுக்காக அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்தது. ஆனா ஆர்சிஎம் தான் ஒரு 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 சாதாரண ஒரு இந்தியாவுடைய ஒரு மக்களுக்கும் அந்த பொருளை வாங்க வேண்டிய ஒரு இதுல ரேட்ல பிக்ஸ் பண்ணிட்டு மிதமான விலையில எந்த பொருளுக்கும் ஆர்சிஎம்ல பயங்கரமான விலைய போடல. யாரு வேணா வாங்கலாம். பணக்காரனுக்கு வாங்கலாம். ஏன்னா அதுக்கு குவாலிட்டி இருக்கு. ஏழை மக்களுக்கும் அந்த பொருள் வாங்கலாம். ஏன்னா ரொம்ப ரேட் குறைவா போட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இந்தியால வரல சார். உப்பி எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி கொண்டு வரல. ஆர்சிஎம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லா கார் வாஷ், அந்த வாஷ், இந்த வாஷ், சைக்கிள் கூட இல்ல. அவருக்கு கார் வாஷ் கொடுக்கிறாரு ஒரு பாக்ஸ்ல போட்டு. அந்த கார் வாஷோட விலை எவ்வளோ? ரூ. 1000 ரூ. 1500 ஒரு சோப்புக்கு எவ்வளவு விலை? ரூ. 300 ரூ. 500 யாரு வாங்க முடியும் சார்? ஒரு வாட்டி வாங்குறேன். மறுபடியும் அந்த கடையில போல. நோ ரீபர்ச்சேஸ். ஆனா ஆர்சிஎம் அப்படி இல்ல. நம்ம டிசி சப்ராஜி விஷனரி டைரக்டர் ஆர்சிஎம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆட்கள் வந்து ஆர்சிஎம் பொருட்கள் ரீபர்ச்சேஸ் பண்றாரு. என்னோட வால்யூத்தோட 95% இஸ் ரீபர்ச்சேஸ். நீங்களும் ஆர்சிஎம்ல வந்து பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் ஆர்சிஎம்ல மந்த் ஆஃப்டர் மந்த் எவ்ரி மந்த் யூ வில் ரீபர்ச்சேஸ். சோப்பே முடிஞ்சு போச்சா ஆர்சிஎம் சோப்பு வாங்கும். உப்பு முடிஞ்சு போச்சா ஆர்சிஎமோட உப்பு வாங்கும். எல்லாம் நல்ல குவாலிட்டி தரமான பொருள் மிதமான விலை. அது கொடுக்கிற ஒரே ஒரு கம்பெனி இந்தியால ஏதோ ஒரு கம்பெனி இருந்தா தட் இஸ் ஆர்சிஎம். சோ ரூபாந்தரன் யாத்திரால இந்த ஆட்களுடைய இந்த டைரக்டர்ஸ் உடைய எல்லாம் முன்னாடி உங்களுக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் வேணும். என்னையும் ஒரு பாராட்டணும். எனக்கு ரெக்கக்னிஷன் வேணும். 100 பிளான்டேஷன், 100 பிளட் டொனேஷன், 200 யோகா எல்லா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு.
அது ஈரோடுல அரேஞ்ச் ஆயிருச்சு, திண்டிகல்ல அரேஞ்ச் ஆயிருச்சு, சென்னையில் அரேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க உங்களை டீம் அந்த ரூபாந்தரணி யாத்திரால பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கீங்க. 3ஆம் தேதி எங்க, 3rd வந்து 2nd வந்து கொச்சி. 2nd கொச்சி பிக் ஃபங்க்ஷன், பிக் இவென்ட். டிசி சப்ராஜி எல்லாம் இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்ல கொச்சியில. அந்த ஃபங்க்ஷன்ல நீங்களும் வந்து சேருங்க. ரத்த சிட்டியில் வந்து டிசி சப்ராஜியோட பசங்கள் சௌரப் சப்ரா, பிரியங்கா அகர்வால் இவரெல்லாம் இருக்கும், கோர் லீடர்ஸ் இருக்கும். சோ அவரெல்லாம் நீங்க நேரடியா பார்க்கணும். அப்படி இருந்தா நீங்க 3rd வந்து திண்டிகல், 4th வந்து ஈரோடு, 6th வந்து சென்னை. உங்களுக்கும் அந்த மேடையில வந்து ரெகக்னிஷன் வேணும் அப்படி இருந்தா ஜூன்ல உங்களுக்கு எத்தனை பிசினஸ் இருந்தது பாருங்க. அதை விட அதிகம் நீங்க ஜூலைல பண்ணி இருக்கணும். ஜூலையை விட அதிகம் பிசினஸ் நீங்க இந்த மாசம் ஆகஸ்ட்ல பண்ணி இருக்கணும். அதாவது ஜூன் பிசினஸை விட அதிகம் ஜூலைல நடந்திருக்கணும். ஜூலையை விட அதிகம் நீங்க ஆகஸ்ட்ல பண்ணி இருக்கணும். ஆகஸ்ட்ல நீங்க மினிமம் ஓப்பனர் லெவல்ல வந்திருக்கணும். திஸ் இஸ் த மினிமம் கண்டிஷன். இதோட மேல நீங்க எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். ஈகல் பண்ணலாம், ரன்னர் பண்ணலாம், ஸ்டார் பண்ணலாம், ராயல்டி ஆகலாம், ராயல்டி இந்த கோல்டு இந்த ஸ்டார் கோல்டு போல அது நீங்க எத்தனை வேணா பண்ணுங்க. பட் மினிமம் பேசிக் இந்த மாசம் ஆகஸ்ட் நீங்க ஓப்பனர் லெவல்ல மினிமம் வந்திருக்கோம். புதுசா ஒரு ஆள் ஜாயின் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ, நியூ பர்சன் ஜஸ்ட் ஜூலைல ஜாயின் ஆனது, அவரும் இந்த மாசம் ஓப்பனர் லெவல்ல வந்து ரெகக்னிஷன் எடுத்துக்கலாம். மினிமம் ஓப்பனர் லெவல். இதான் ரூபாந்தரணி யாத்திராவோட கண்டிஷன். ரைட் சார்? அதுக்கு நீங்க அச்சீவ் பண்றதுக்காக கம்பெனி உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு காமா ஒரிஜினோலோட ஒரு டார்கெட் இப்ப நடந்துட்டு இருக்கு. 100 பீஸ் காமா ஒரிஜினோல் இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். எவ்வளவு எம்ஆர்பி? 680 rupees. நமக்கு எத்தனை ரூபாய் கிடைக்கும்? 480 rupees. உங்களுக்கு எத்தனை பிவி கிடைக்கும்? 360 பிவி கிடைக்கும். காமா ஒரிஜினோலோட யூஸ் என்ன? உங்களுக்கு சப்போஸ் நமக்கு தெரிஞ்ச ஆள்களுக்கோ எனக்கோ நமக்கோ யாருக்காவது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்தா, இப்போ பிளட்ல வந்து என்ன எல்லாம் இருக்கும்? பிளட்ல வந்து ஃபேட் இருக்கலாம், டாக்ஸின்ஸ் இருக்கலாம், சுகர் இருக்கலாம். நீங்க பிளட் செக் பண்ணும்போது அவர் சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை கொலஸ்ட்ரால் இருக்கு, உங்களுக்கு இத்தனை டயபெட்டிக் இருக்கு, இத்தனை சுகர் கண்டென்ட் இருக்கு. அப்படி சொன்னா என்னது? உங்களை பிளட்ல வந்து ஃபேட் கொழுப்பு கிடக்குது, கொலஸ்ட்ரால் கிடக்குது. உங்களை பிளட்ல வந்து அன்டைஜஸ்டபிள் அன்அப்சார்ப்டு சுகர் கிடக்குது. அப்ப என்ன உங்களை பிளட்டோட வெயிட் என்ன ஆகும்? உங்களை பிளட்டோட வெயிட் வந்து அதிகமாகும். உங்களை பிளட்டோட வெயிட் அதிகமாகும் போது ஹார்ட்டுக்கு பிரஷர் வரும். அப்போ உங்களை பிபி ஏறும். அந்த பிபி ஏறும் போது நம்ம என்ன பண்ணோம்? பிபிக்கு தேவையான டேப்லெட்டை வந்து சாப்பிட்டுட்டு அந்த பிளட் தின்னிங் பண்ணிட்டு பிபி வந்து டெம்பரரிலி கம்மி பண்றதுக்கு எஃபோர்ட் போடுவாங்க. தட் வில் கிவ் யூ சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட் இல்லாம இந்த ஃபேட்டை தூக்கி வெளியில எடுக்கிறதுக்கு, இந்த சுகரை தூக்கி வெளியில எடுக்கிறதுக்கு, உங்களை தைராய்டு பேலன்ஸ் பண்றதுக்கு, உங்களை எலும்புக்கு ஸ்ட்ரெங்த் கொடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இஸ் காமா ஒரிஜினோல். இது எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிது? அரிசியோட தவிடில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிது. யாருக்கு தேவை? யாரெல்லாம் சாப்பிடுவாங்களோ, யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் மூச்சு எடுக்கிறாங்களோ அவருக்கெல்லாம் வந்து காமா ஒரிஜினோல் இஸ் கம்பல்சரி. அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க சாப்பிடுறியா? காமா ஒரிஜினோல் சாப்பிட்டுதான் ஆகணும். நீங்க தண்ணி குடிக்கிறியா? நீங்க காமா ஒரிஜினோல் சாப்பிட்டுதான் ஆகணும். அப்ப யாரெல்லாம் ஏன் இந்த சாப்பிடுற ஆள்களும் இந்த தண்ணி குடிக்கிற ஆள்கள் எல்லாம் காமா ஒரிஜினோல் எடுக்கணும்? ஏன்னா அந்த சாப்பாடுல எல்லாம் என்ன இருக்குது? கெமிக்கல் பெஸ்டிசைடு, கெமிக்கல் உரங்களை போட்டு டெவலப் பண்ணிது. அது சாப்பிடும்போது உங்களோட உடம்பில் வந்து கொழுப்பு அதிகமாகும், ஃபேட், கொலஸ்ட்ரால் அதிகமாகும். நீங்க சாப்பிடுற எண்ணெய் கரெக்டான எண்ணெய் இல்ல, நீங்க குடிக்கிற தண்ணி கிளீனான வாட்டர் இல்ல. அப்ப என்ன ஆகும்? உங்களை பாடியில் வந்து டாக்ஸின்ஸ் டெபாசிட் ஆகுது, கொழுப்பு வந்து அடியுது. இது எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? அதுக்குத்தான் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் காமா ஒரிஜினோல். எப்ப சாப்பிடணும்? பிஃபோர் ஃபுட். காலையில வரும் வயிற்றுல, சாயங்காலம் வரும் வயிற்றுல, 2 நேரம் நீங்க சாப்பிடலாம். காலையில வரும் வயிற்றுல, சாயங்காலம் வரும் வயிற்றுல. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் கிளாஸ் தண்ணீரை சாப்பிட வேண்டியது. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஆன்லைன்ல நீங்க அமேசான்ல, அமெரிக்கன் ப்ராடக்ட், ஜப்பானீஸ் ப்ராடக்ட்ல நீங்க வாங்க போனா மினிமம் 6000 8000 ரூபாய் விலை வரும் ஃபார் 2 months கோர்ஸ். வெரி காஸ்ட்லி. ஆர்சிஎம்ல எவ்வளவு வர? 500 ரூபாய் கூட கொடுக்க தேவையில்லை. ஆர்சிஎம் நீங்க ஒரு அமெரிக்கன் ப்ராடக்டோ நீங்க ஒரு ஜப்பான் ப்ராடக்டோ வாங்க போனா
அந்த காசை கொடுத்தா நீங்க உங்களுக்கு 10 மாசம் 1 வருஷத்துக்கு தேவையானது உங்களுக்கு நீங்க இங்க வாங்கிக்கலாம். அவ்வளவு ரீசனபிள் பிரைஸ்ல நமக்கு காமா ஒரிஜினல் கிடைக்குது. எப்படி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்? டெய்லி 1 or 2 capsules, டெய்லி 1 or 2 பாட்டில்ஸ் நீங்க சேல் பண்ணினா யூ கேன் கம்ப்ளீட் த டார்கெட் இன் 1 or 2 months. 2 மாசத்துல நீங்க இந்த டார்கெட் முடிச்சிடலாம். Every day if you are selling 5 bottles, you can complete your target in 20 days. 100 bottles நீங்க கம்ப்ளீட் பண்ணினா உங்களை கம்பெனி கூப்பிடுறார். துரி 4-star hotel accommodation with food, accommodation, lunch, dinner, breakfast, certificate இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பெஷல் ட்ரைனிங் from Dr. Sharma and dietitian Isha Vasisht. ஸ்பெஷல் ட்ரைனிங் how oil is extracted. அங்க ஃபேக்டரி எல்லாம் நீங்க விசிட் பண்ணிக்கலாம். துரி பஞ்சாப்ல போகும்போது நீங்க ஆர்சிஎம் ஹெட் ஆபீஸ் பில்வாரா நீங்க விசிட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். ரைட் சார்? These are all the benefits you will enjoy by covering this target. அப்படி நீங்க கவர் பண்ணும்போது நீங்க as an opener லெவல்ல நீங்க டெவலப் ஆகும்போது உங்களுக்கு அடிஷனலா கிடைக்கிற பெனிஃபிட் என்ன தெரியுமா? You will be enjoying the company all India turnover commission. ஓப்பனர் லெவல்ல நீங்க வந்தா ஓப்பனர் லெவல் இருந்து உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் உங்கள டீம் கமிஷன் மட்டும் இல்ல, ஆல் இந்தியால நடக்கிற பிசினஸ் உடைய 1 share monthly and 1 share annually. ஓப்பனர்ல நீங்க ஈகிள் வரும்போது 2 share, 2 share monthly, 2 share annually. ரன்னர் லெவல்ல வரும்போது 3 share monthly, 3 share annually. அப்படி நீங்க வளர்ந்து போனா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஆட்களை சேர்த்து அவர் கையிலும் பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். அவருக்கும் இந்த காமா ஒரிஜினல் சொல்லி கொடுக்கணும். அவருக்கும் நம்ம ஆர்சிஎம் கோதம் மாவை பத்தி சொல்லி கொடுக்கணும். அவருக்கும் நம்ம ஆர்சிஎம் டூத் பேஸ்ட் பயன்படுத்த சொல்லுங்க. நம்ம இந்தியன் பொருட்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்து உங்களை டீமில் வர்ற ஆட்களுக்கும் நீங்க ஆர்சிஎம் பொருளுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்தா நீங்க மிதுவா வந்து நீங்க ஓப்பனர் இருந்து ஈகிள் இருந்து ரன்னர் இருந்து வின்னர் இந்த ஸ்டார் அப்படியே வளர்ந்து 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 போலாம். ஸ்டார் லெவல் வரும்போது 5 போனஸ் ஆல் இந்தியா உங்களை டீம் கமிஷன் கிடைக்கும். அது கூடாம உங்களுக்கு ஆல் இந்தியா 5 ஷேர், ஆல் இந்தியாவில் நடக்கிற பிசினஸ் 5 ஷேர் மந்த்லி கிடைக்கும், 5 ஷேர் ஆனுவலி கிடைக்கும். அப்புறம் ஸ்டார்ல இருந்து நீங்க ராயல்ட்டியில் போற கோல்டு, ஸ்டார் கோல்டு மினிமம் 30, 40, 50,000 rupees மந்த்லி இன்கம். திஸ் இஸ் ஒன்லி பாசிவ் இன்கம். நான் இதுல வந்து மந்த்லி போனஸ், ஆனுவல் போனஸ் நான் ஆட் பண்ணல. மந்த்லி போனஸ் ஆனுவல் போனஸ் எல்லாம் நீங்க அடிஷனலா சேர்த்தா 10-15,000 rupees உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் வந்து ராயல்ட்டிக்கு அப்புறம் உங்களை நீங்க ராயல்ட்டி டெக்னிக்கலா வளர்றேன். டெக்னிக்கல் பேர்ல், ஸ்டார் பேர்ல், எமரால்ட் லெவல்ல எல்லாம் வந்தா உங்களை இன்கம் வந்து 1.5 லட்சம் மந்த்லி. நீங்க வேலை பண்ணினாலும் பண்ணலானாலும் உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வருமானம் மந்த்லி. நம் காமராஜ் சார் எமரால்ட் அச்சீவர் ஆயிருக்கு. நம்ம முகமது அஸ்கர் sir from Trichy. There are 2 emeralds in Tamil Nadu. Mohammed Askar sir from Trichy and Kamaraj sir from Erode. 2 பேரும் 1.5 லட்சம் ரூபாய் from single ID. Every month earn பண்றாரு. passive income. இவர் 2 பேரும் வந்து வேலை பண்ணினாலும் பண்ணலானாலும் 1.5 லட்சம் ரூபாய் மந்த்லி வந்து ஒரு அக்கவுண்ட்ல வந்து சேருது. அது உங்களுக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம யூஸ் பண்ணணும், மற்றவங்களை யூஸ் பண்ண வைக்கணும். இதுதான் 2 வேலை தான் ஆர்சிஎம். வேற எந்த வேலையும் ஆர்சிஎம் இல்ல. நானும் பயன்படுத்தணும், நான் யூஸ் பண்ணணும், நான் மற்றவங்களை யூஸ் பண்ண வைக்கணும், பயன்படுத்த வைக்கணும். அப்படியே நான் எமரால்டு இருந்து ஸ்டார் எமரால்டு, ஸ்டார் எமரால்டு இருந்து ரூபியில இருந்து ஸ்டார் ரூபி, ஸ்டார் ரூபியில இருந்து சஃபேர் இருந்து வளர்ந்து வளர்ந்து நான் டைமண்ட் வரைக்கும் போகலாம். டைமண்ட் ஆனா வருமானம் எவ்வளவு? மினிமம் இஸ் 30 lakhs. 1 கோடிக்கு மேல சம்பாதிக்கிற ஆட்கள் ஆர்சிஎம்ல இருக்கு. மோர் தென் 1 crore per month. அத்தனை அளவுக்கு நீங்க வருமானத்தை சம்பாதிக்கிற வாய்ப்பு ஆர்சிஎம்ல இருக்கு. இதெல்லாம் சம்பாதிக்கணும், எனக்கும் இந்த மாதிரி வருமானம் வேணும். அப்படி இருந்தா நம்ம பண்ண வேண்டிய 2 வேலை என்ன தெரியுமா? 2 வேலை. 1 யூஸ் த ப்ராடக்ட், 2 ப்ரமோட் த ப்ராடக்ட். நான் இந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டியதும் அந்த பொருள் பயன்படுத்தும் போது எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக ப்ரமோட் த ப்ராடக்ட் ஆர் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் டீ குடிச்ச போது எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்
நான் கோதம்பு மாவில ஒரு சப்பாத்தியோ ஒரு பூரியோ சுட்டு சாப்பிடும்போது எனக்கு அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். நான் நியூட்ரிசார்ஜ் உமனோ புரோட்டீன் பவுடரோ சாப்பிட்ட போது எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது மற்றவங்கள் என் கையில் நின்றும் அந்த பொருள் வாங்கும். ரைட் சார்? இதுதான் எனக்கு ஆர்சிஎம்ல 2 வேலை தான். அந்த 2 வேலை பண்றதுக்கு வந்து கம்பெனி ஒரு 3 டார்கெட்டை கொடுத்திருக்கு. 3 டார்கெட். இந்த 3 டார்கெட்ட நீங்க பயன்படுத்துங்கோ. ஆர்சிஎம்மோட பொருள்கள் பயன்படுத்துங்கோ. 1500 பிவி மாசம், 2500 பிவி மாசம், 5000 பிவி மாசம். கம்பெனி கொடுத்த 3 டார்கெட். இது எது வேணா நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோட ஃபேமிலி வந்து சின்னது, எனக்கு பெரிய கனவெல்லாம் இல்ல. நான் அப்படியே கொஞ்சம் ஒரு டார்கெட் மினிமம் டார்கெட் சொல்லுங்க சார். நான் பண்ணிட்டு போறேன். அவருக்கு தான் 1500. அவரு பெனிஃபிட் என்ன? 6 மாசத்துக்கு அப்புறம் அவருக்கு 1500 ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சிடும். இது மட்டுமா பெனிஃபிட்? இல்ல. இத பொருள் பயன்படுத்தும் போது நல்ல பொருள், தரமான பொருள் விலை குறைவில் கிடைக்கும் போது, வெளி மார்க்கெட்டை விட விலை கம்மி கிடைக்கும் போது அவருக்கு அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் 20% டிஸ்கவுண்ட் இது கழிச்சு இந்த ப்ராடக்ட் வந்து ரெகுலரா 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ரா. அது மட்டும் இல்ல. உங்களை சிட்டியில வந்து யுஎல்பி ப்ரோக்ராம்ஸ் கம்பெனி நடத்துற யுஎல்பி ப்ரோக்ராம்ஸ்ல உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி. உங்களை கூட வந்து ஆட்களை கொண்டு வரலாம். உங்களை கூட ஆட்களை கொண்டு வந்து அந்த ப்ரோக்ராம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அவரும் எந்த பணமும் ஆர்சிஎம்ல கொடுக்க அவசியம் இல்ல. நீங்க 1500 பண்ற ஆளா இருந்தா நீங்க 2 பேரை நீங்க உங்களை கூட கொண்டு வரலாம். நீங்க 2500 பண்ற ஆளா இருந்தா நீங்க 3 பேரை உங்களை கூட கொண்டு வரலாம். 5000 பிவி பண்ற ஆளா இருந்தா உங்களை கூட 4 பேரை நீங்க கொண்டு வரலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு தண்ணி, பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு இந்த கம்பெனியில இருக்கிற பொருள்கள் என்ன, அந்த பொருள் எப்படி வியாபாரம் பண்ணணும், கம்பெனியுடைய எக்ஸ்பர்ட் ட்ரெய்னர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஃப்ரீ. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு கம்பெனி ஆர்சிஎம்ல பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ப்ரமோட் த ப்ராடக்ட். வேற எந்த வேலையும் ஆர்சிஎம்ல இல்ல. யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ப்ரமோட். மற்றவங்களுக்கு நீங்க பயன்படுத்திய பொருளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுக்கு சேல்ஸ் மூலமா வர்ற ரிசல்ட்டை வந்து நீங்க ஒரு டீம் பில்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. ரைட்? ஆர்சிஎம்ல யாரு வந்தாலும் வர்றது வந்து ஒரு கன்சியூமரா. தே ஆல் ஜாயின். ஈவன் நானும் வந்து ஆர்சிஎம்ல வந்தது இஸ் as a கஸ்டமர், as a கன்சியூமர். ஒரு கன்சியூமருக்கு என்ன தேவை? ஒரு கன்சியூமருக்கு என்ன வேணும்? ப்ராடக்ட் வேணும். ஒரு கன்சியூமருக்கு வேற எதுவும் அவசியம் இல்லை. நல்ல பொருள், நல்ல தரமான பொருள், விலை குறைவா கிடைச்சா கன்சியூமர் ஹாப்பி. ஆர்சிஎம்ல கிடைக்குதா? கிடைக்குது. ஆர்சிஎம் பொருள்கள் வந்து விலை குறைவா கிடைக்குது, தரமான பொருள் கிடைக்குது, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. நம்ம ரைஸ் பிரான் ஆயில், ஆர்சிஎம் ரைஸ் பிரான் ஆயில் ஹையஸ்ட் சேல்ஸ் இன் இந்தியா. 6 வாட்டி நேஷனல் அவார்டு, 6 டைம்ஸ் நேஷனல் அவார்டு. இந்தியால வேற ஏதாவது ஒரு ஆயில் இருக்கா? நேஷனல் அவார்டு கிடைச்ச எண்ணெய் இருக்கா? எதுவும் இல்ல. அது மட்டும் இல்ல. இந்த ரைஸ் பிரான் ஆயிலோட எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜி, பியூரிஃபிகேஷன் டெக்னாலஜி இஸ் பேட்டன்டட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. வேற யாராலும் அது காப்பி பண்ண முடியாது. ஸ்பெஷல் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜிக்கு வந்து 6 வாட்டி நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி எண்ணெய் எங்க கிடைக்கும்? நிறைய ஆயில் மார்க்கெட்ல இருக்கு. எல்லாம் கலப்படம். அந்த ஆயிலை சாப்பிட்டு எல்லாம் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. நிறைய மருந்தை சாப்பிடுறாரு. பிபி, கொலஸ்ட்ரால், கிட்னி ப்ராப்ளம், கேன்சர், கண்ணுக்கு பிரச்சனை, ஸ்கின்னுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை, லிவருக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் வர்றது எங்க? நம்ம சாப்பிடுற சாப்பாடு, உணவு சரியில்லை. உணவில வந்து ஊட்டச்சத்து இல்ல, ஃபைபர் இல்ல, நார்ச்சத்து இல்ல. அப்ப என்ன ஆகும்? அதெல்லாம் சாப்பிட்டு வந்து நம்ம உடம்பு கெட்டு போயிட்டு இருக்கு. ஆனா ஆர்சிஎம் என்ன கொடுக்கிறாரு? நல்ல தரமான பொருள் கொடுக்கிறார். கலப்படம் இல்லாம நேரடியா கம்பெனியிலிருந்து மேனுஃபேக்சர் ஆனது கம்பெனி அவுட்லெட் மூலமா கம்பெனி சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி ஃபுல் ப்ராப்பர் பில்லில் உங்களுக்கு கொடுக்குது. 100% பியூர் ப்ராடக்ட், கேரண்டீடு ப்ராடக்ட்.
RCM அவுட்லெட்டில் கிடைக்கும். அது சாப்பிடும்போது என்ன ஆகும்? நம்ம உடம்பு நல்லதாகும். எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். காமராஜ் சாரை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவரோட ஹெல்த் இப்படி இல்ல. ரொம்ப மோசமா இருந்தது. நான் காமராஜ் சார் கிட்ட கேட்டேன் அன்னைக்கு. கிருஷ்ணகிரியில நான் சாரை மீட் பண்ணினேன். சார் கிட்ட கேட்டேன். சார் இப்படி இருந்தா எப்படி சார்? நீங்க எப்படி டிராவல் பண்ண முடியும் சார்? சார் சொன்னாரு, நான் இப்படி இருக்கு சார். நான் என்ன பண்ண முடியும்? நான் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணி வெளியில சாப்பாடு, அங்க சாப்பாடு, இங்க தூக்கம் இல்ல. வேலை பண்ணி நான் இப்படி ஆயிடுச்சு சார். நான் அப்ப காமராஜ் சாருக்கு சொன்னேன். சார் RCMல கிடைக்கிற பொருள் எதுவுமே விடாம நீங்க கரெக்ட்டா பயன்படுத்துங்க சார். உங்கள ஆரோக்கியத்துல ரொம்ப சேஞ்சஸ் வரும். நான் அன்னைக்கு சொன்னது. நான் சொன்னது காமராஜ் சார் இன்னைக்கும் ஃபாலோ பண்றார். அவரோட ஹெல்த் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த காமராஜ் சார் RCMல வரும்போது அவருக்கு வயசு 60. இப்ப அவரோட வயசு 30. 30 வயசு பின்னாடி போயிடுச்சு. எல்லா RCMல யாரு RCMோட பொருள்கள் சரியா பயன்படுத்தினா, அவரோட வயசு முன்னாடி போறதில்ல. அவரோட வயசு பின்னாடி போயிடும். ஓரோ பர்த்டே கழியும் போதும் உங்கள வயசு -2 போகும். மீசை சுகுமார் சாரோட வயசு இப்போ 19. ஒரு கல்யாணம் பிளான் பண்ணிக்கலாம். அப்ப யார் RCM பிசினஸ் உள்ள வந்தாலும் அவர் என்ன உள்ள வர்றாரு? ஆஸ் எ கன்சியூமர். ஆஸ் எ கன்சியூமரா உள்ள வரும்போது அவருக்கு பணம் எல்லாம் அவர் பார்க்கிறது இல்ல. அவருக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். பொருள் ஈஸியா கிடைக்கணும். பொருள் ஈஸியா கிடைக்கிறதுக்கு உங்கள டீம்ல யாரு RCMல என்ட்ரி போட்டாலும் அவரோட வீட்ல நீங்க ஒரு டிஸ்ப்ளே வால் பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க டிஸ்ப்ளே வால் பண்ணி கொடுக்கலன்னா, யாரு என்னோட பேஸ்ட் முடிஞ்சு போச்சு. நான் RCMோட அவுட்லெட் 10 கிலோமீட்டர் அகலம் இருக்கு. நான் அங்க போய் வாங்குறேன். 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் அங்க போய் சோப்பை வாங்குறேன். 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் அங்க போய் பேஸ்ட்ட வாங்குறேன். யாரும் போகாது சார். அவர் பக்கத்து கடையில போய் வாங்கிடுவார். 2 மாசம் பக்கத்துல கடையில வாங்கினா, அவர் RCM 3வது மாசம் மறந்து போயிடும். அவர் வீட்ல நீங்க ஒரு டிஸ்ப்ளே வால் பண்ணி கொடுத்தா, டிஸ்ப்ளே வாலோட கண்டிஷன் என்ன? எவ்ரி மந்த் 5,000 பர்ச்சேஸ், 5,000 பில்லிங். எவ்ரி மந்த் 5,000 பர்ச்சேஸ், 5,000 பில்லிங். பிக்கப் சென்டர்ல போக வேண்டியது 5,000 ரூபாயோட பில் பண்ண வேண்டியது, 5,000 ரூபாயோட பில்லிங் பண்ண வேண்டியது. பிக்கப் சென்டர்ல பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது, அவருடைய டவுன்லைன்ல உள்ள யாருக்கு வேணா பில் பண்ணிக்கலாம். அவருக்கு செல்ஃபா வேணும் இல்லையா? செல்ஃபா எனிவே 1,500, 2,500, 5,000 பிவி பண்றேன். அது நீங்க பண்ணுங்க த்ரூ டிஸ்ப்ளே வால். உங்கள டீம்ல ஒரு 10 பேருக்கு நீங்க பில் பண்ணி கொடுங்க. உங்க டிஸ்ப்ளே வால் எப்பவும் ஆக்டிவா இருக்கும். உங்கள ஃப்ரண்ட் ரூமில உங்கள வீட்ல ஒரு 10,000, 20,000 ரூபாய் பொருள் டிஸ்ப்ளே பண்ணுங்க. உங்கள வீட்ல யாரு வந்தாலும் இந்த பொருள் என்ன? எதுக்கு நீங்க டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கு? அப்ப நீங்க என்ன மாறும்? யூ வில் பிகம் எ பிசினஸ் மேன். நீங்க கன்சியூமர் மைண்ட்ல இருந்து நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாறிடும். திஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிசினஸ் மேனுக்கு என்ன வேணும்? பிசினஸ் மேனுக்கு பணம் வேணும். மணி. நான் டிஸ்ப்ளே வால் போட்டது சும்மா டிஸ்ப்ளே பண்றதுக்கு இல்ல. அந்த பொருள் வித்து எனக்கு பணம் வரணும். ஐ வாண்ட் டு மேக் மணி. எனக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் 6 மாசத்துல எனக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கணும். எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கணும். எனக்கு ப்ரீவி ஏறணும். நான் ஓப்பனர் ஆகணும், ஈகிள் ஆகணும். அதுக்காக நான் ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பண்றேன். ஐ ஹேவ் டு பிகம் எ பிசினஸ் மேன். பிசினஸ் மேனோட ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? மேக்கிங் மணி. நான் ஒரு டீ வித்தா எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? எனக்கு ஒரு கோதுமை மாவு வித்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு எத்தனை ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? நான் அதில் இருக்கும். ஐ வில் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட் ஐ கெட். எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு அது கிடைக்கலன்னா நான் RCM வித்து போயிடும். ஐ வாண்ட் டு கெட் மணி. ஐ வாண்ட் டு கெட் சம்திங் ஃப்ரம் RCM. Then I will stay. Otherwise I will leave the business. Because I am a businessman. அப்ப ஒரு கன்சியூமர்ல இருந்து ஒரு பிசினஸ் மேனா மாறணும். அப்படி இருந்தாலும் நீங்க RCMல வெற்றி அடிக்கணும்னா
நீங்க பிசினஸ் மேனா இருந்தால் ஆகாது. யூ ஹாவ் டு grow up as a leader. நீங்க வளர்ந்து ஒரு லீடரா மாறணும். லீடர் வந்து பணத்துக்கு ஃபோக்கஸ் பண்றது இல்ல. லீடர் வந்து சர்வீஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்னோட டீமில் எத்தனை பேரை நான் பொருள் பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம்? என்னுடைய டீமில் எத்தனை பேருக்கு நான் ஓப்பனர் லெவலில் கொண்டு வரணும்? என்னுடைய டீமில் எத்தனை பேருக்கு நான் டிஸ்பிளே வால் பண்ண வச்சு கொடுக்கணும்? என்னோட டீமில் எத்தனை பேர் டிஸ்பிளே வால் பண்ணி வச்சிருக்க அவருடைய எத்தனை பேருடைய வீட்டில் நான் ஹோம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும், ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்? எத்தனை பேருக்கு நான் சேல்ஸ்ல நான் ஹெல்ப் பண்ணணும்? எத்தனை பேருக்கு ஜாயினிங்ல நான் சர்வீஸை கொடுக்கணும்? எத்தனை பேருக்கு நான் கம்பெனியில மெயில் பண்றதுக்கு சர்வீஸா நிக்கணும்? As a leader, I will be always focusing on service. I will be always thinking about others. எனக்கு என்ன கிடைக்கும் நான் யோசிக்கிறதே இல்லை. That is the speciality of a leader. எனக்கு வருமானம் வரலனாலும் பிரச்சனை இல்லை. என்னோட டீமில் வந்த ஆட்களுக்கு ₹1 கூட நஷ்டம் ஆகக்கூடாது. ஒரு ஆள் கூட லாஸ்ல போக கூடாது. That is the intention of a leader. Leader will be always focusing on service to others. Leader will be always focusing the growth of others. Leader will be always focusing on the profit of others, not self. Selfless service. That is the quality of a leader. And the leader தான் RCM பெரிசா வளரும். Only strong people can become a leader. Hello? கேக்குதா? Only strong people can become a leader. Weak people cannot become leader. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அழுகிட்டு இருக்கும் பாருங்க. ஐயோ சார், அப்லைன் அப்படி சொல்லியாச்சு, டவுன்லைன் இப்படி சொல்லியாச்சு, கம்பெனில அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, பிக்கப் சென்டர்ல இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு அந்த பொருள் கிடைக்கல, இவன் அப்படி சொல்லியாச்சு, அவன் நெகட்டிவ் சொல்றார் சார், இவன் இப்படி அழுகிறார் பாருங்க. They are all weak people. They cannot become a leader. Who is a leader? Who can give service to others? Who can solve the problem of others? Who can build others? Who can work for the profit of others? They are leaders. அந்த லீடர் தான் RCM பெரிய அளவில் வளரும், டைமண்டா வளரும். இந்த அழுகிற ஆள்கள் எல்லாம் கொஞ்ச நாள்ல RCM விட்டு போயிடும். They will not grow. இது பாருங்க, ரீசன்ட்லி கொச்சியில நடந்த ஒரு ப்ரோக்ராம். அபிஷேக் சப்ரா கொச்சியில் வந்த போது ரீசன்ட்லி ஒரு 1 month கூட very big huge program, around 3000 people, 3000 பேர் அட்டெண்ட் பண்ணிய பெரிய ப்ரோக்ராம் ராஜகிரி ஆடிட்டோரியம். தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் இந்த ராஜகிரி ஆடிட்டோரியம் வந்து நிறைய ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெரிய பேட்ச் ஃப்ரம் மதுரை திண்டிகல் ஏரியால இருந்து ஒரு பெரிய பேட்ச் கேலிகட் வண்டர் வேர்ல்டு வர்றாரு. ஒரு ஸ்பெஷல் LDP 1 day ட்ரைனிங். நீங்களும் உங்களோட டீம் பிளான் பண்ணிட்டு போற LDP நீங்க கேலிகட், கேரளா கேலிகட் வரலாம். வந்தா உங்களுக்கு 2-3 பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு, உங்களுக்கு LDP கிடைக்கும். 2, நீங்க அந்த வண்டர் வேர்ல்ட் உங்களோட டீமில் உள்ள ஆட்களை காமிச்சு கொடுக்கலாம். நீங்க ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு வண்டர் வேர்ல்ட் உங்களை டீமில் நீங்க பிளான் பண்ணலாம். நீங்க 2 டிப்போ பார்க்கலாம் கேலிகட் வந்தா. ஒன்னு கேலிகட் டிப்போ, ஒன்னு மலப்புரம் டிப்போ. மலப்புரம் டிப்போ வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட், 10,000 ஸ்கொயர் ஃபீட். வெரி பிக் ப்ரோக்ராம், ரீசென்ட்லி கண்டக்டட். அந்த மாதிரி என்னோட ப்ரோக்ராம்ஸ் நிறைய அப்கமிங் நடக்குது. RCM மீட்ஸ் 17th RCM வண்டர் வேர்ல்டு கோழி கேலிகட், 20th தமிழ்நாடு டீம் மதுரை டீம் வருது இங்க கேலிகட்ல. நீங்களும் உங்களை டீமை பிளான் பண்ணுங்க. இந்த டேட் வேண்டாம், வேற ஏதாவது ஒரு டேட் பிளான் பண்ணிட்டு ஃபார் an LDP லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். நீங்க கேலிகட் வண்டர் வேர்ல்டு வந்தா அந்த வண்டர் வேர்ல்டு பார்க்கலாம், LDP அட்டென்ட் பண்ணலாம். வண்டர் வேர்ல்டு காமிச்சா உங்களுக்கு 2500 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு அந்த வண்டர் வேர்ல்டு, அது காமிச்சு கொடுக்கலாம்.
நியர்பை 2 டிப்போஸ் உங்களை டீமுக்கு காமிச்சு கொடுக்கலாம். ஒன்னு கேலிக்கட் டிப்போ, ஒன்னு மலப்புரம் டிப்போ. தேவை இருந்தா அங்கே இருந்து இன்னொரு 2-3 ஹவர்ஸ் டிராவல் பண்ணினா திரிசூர் டிப்போ. திரிசூர் டிப்போல 5 crores per month டர்ன் ஓவர் நடக்குது. 5 crores per month. அந்த டிப்போ எல்லாம் நீங்க காமிச்சு கொடுக்கலாம். 23rd பெங்களூர், 24th ULP சென்னை. ULP ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாதுங்க. இட்ஸ் a very big program ULP. 400-500 பேர் சேர்றாரு சென்னையில. அப்புறம் 25th வெள்ளூர், 26th திருச்சி. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த மாசம் இருக்கு. இந்த மாசோட ப்ரோக்ராம் நீங்க இதெல்லாம் பிளான் பண்ணுங்க. ஏன்னா RCM பிசினஸ்ல நம்ம கன்சியூமரா இருந்தால் ஆகாது. கன்சியூமர்ல இருந்து நம்ம ஒரு பிசினஸ் மேனா வளரணும். பிசினஸ் மேன்ல இருந்து நம்ம வளர்ந்து ஒரு லீடரா மாறணும். லீடர் வில் நெவர் கிரை, லீடர் வில் நெவர் பிளேம், லீடர் வில் நெவர் ஆர்கியூ. லீடர் வந்து மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக எப்பவும் வந்து சர்வீஸ் ஓரியன்டா நிற்கும். So become a strong person mentally, physically and spiritually. நீங்க ஒரு ஸ்ட்ராங் மேனா மாறுங்க, ஒரு பெரிய லீடரா மாறுங்க. RCMல ஒரு பெரிய அச்சீவர் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அது எப்பவும் நீங்க யோசிச்சுட்டே இருங்க. 100% கன்சிஸ்டண்டா நீங்க RCMோட கூடயே நின்று RCMோட சிஸ்டம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணினா one day you will 100% become a diamond in RCM. சில ஆள்கள் வந்து ஃபாஸ்ட் ஆகும், சில ஆள்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். பட் யூ வில் 100% பி சக்சஸ்ஃபுல். ஒண்ணு நீங்க கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா பண்ணினா நீங்க இருக்கும்போதே நீங்க டைமண்ட் ஆயிடலாம். நீங்க கொஞ்சம் தப்பா பண்ணிட்டு போனா, கொஞ்சம் சோம்பேறியா பண்ணிட்டே போனா உங்களை பசங்கள் வந்து RCMல டைமண்ட் ஆகும். ஆனா 100% உங்களை வீட்டுல ஒரு டைமண்ட் வரும். நீங்களே டைமண்ட் ஆகணும் அப்படி இருந்தா சிஸ்டம் 100% ஃபாலோ பண்ணுங்க. யூஸ் த ப்ராடக்ட், ப்ரமோட் த ப்ராடக்ட். எவ்ரி டே பண்ணுங்க. எவ்ரி டே யூஸ் த ப்ராடக்ட். எவ்ரி டே ஒரு 10 பேர்கிட்ட RCM சொல்லுங்க. எவ்ரி டே ப்ரமோட் த ப்ராடக்ட், ப்ரமோட் RCM. அப்படியே நம்ம பண்ணிட்டு போனா 100% there is no doubt 100% you will be successful in RCM. இது வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி கிடையாது. வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எல்லாம் நீங்க எவ்வளவு வேலை பண்ணினாலும் சக்சஸ் இஸ் நாட் கேரண்டீடு. பட் இன் RCM பிகாஸ் தரமான பொருள் விலை குறைவாய் கொடுத்ததினால 100% one day according proportionate to the effort, proportionate to the time you give to RCM, you will become successful. அது லேட் ஆகுமா சீக்கிரமா ஆகுமா அது நீங்க போடுற டைம், நீங்க போடுற எஃபோர்ட்டோட மேல டிபெண்ட். பட் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். So thank you very much. Back to Kamraj sir.